ஸோ கதையை இங்கே எண்டு பண்ணிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா அண்ணன் அண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வரல, இது சேல்ஸ் இது வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவங்களுக்கும் வந்து டெலிவரி டேட்லாம் நெருங்கிட்டே வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால இது வேலைக்கு ஆகாது, நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் விற்கணும் இல்லையா. அந்த சர்ப்ளஸ் ஐட்டமும் நல்லா தான் போச்சு, எல்லாமே நல்லா தான் போச்சு. ஆனால் நம்ம அதாவது வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால நம்மளால் கண்டினியூஸாக எதுவுமே பண்ண முடியல. அதனால் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், 2019 எண்டு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எண்டு டைமில் சரி ஸ்டாப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து வாங்கின ரேட்டுக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் இந்த சாரீலாம் இந்த ரேட்டுக்கு தான் வாங்கணும், உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்கன்னு எங்கள் ஃப்ளாட்டில் இருக்கவங்களுக்கு அப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி சேல் பண்ணிவிட்டு இதுவாயிடுச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சு, எப்படியாச்சும் இதை சேல் பண்ணோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னா, நைட்டியும் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அந்த டைம்லேயே நடுவில் நாங்கள் ஈரோடு போய் வாங்கினோம், சேலம் போய் வாங்கணும், காஞ்சிபுரம் போய் வாங்கணும், சாரீஸு எல்லா இடத்துலையும் வாங்கியிருந்தோம். ஸோ ஈரோடு போகும்போது கொஞ்சம் நைட்டிஸும் வாங்கியிருந்தோம். நைட்டிஸ் எப்படி சேல் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தபோது என்னோட ஹஸ்பண்டோட ஒரு தெரிஞ்சவங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பாஸ்டரா இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேர் தெரியும், கான்டாக்ட்ஸ் இருக்குது, அவங்க கொஞ்சம் விற்று தருவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லவே அதுக்கப்புறமா அவங்க கிட்ட கேட்டோம்.